வட்டாத ஜீவநதின்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி ஆறு இங்க இருந்தாங்க உருவாகி போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோல சேர்வலார் டேம் பத்தி பார்க்க போறோம். பூமிக்கு அடியில சுரங்க குழாய் மூலமா தண்ணியை இந்த டேமுக்கு கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாழ்க்கை முழுவதும் வெயிட் பண்ணாலும் சில டேமுக்கு பொதுமக்களை எப்பவுமே அனுமதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட டேம்ல ஒன்று தான் சேர்வலார் டேம். வருஷம் முழுவதும் தண்ணி விழக்கூடிய அகஸ்தியருமே நம்ம டேமுக்கு போற வழியில தான் இருக்கு. சிங்கவால் குரங்கு சிறுத்தை வாழக்கூடிய பகுதி இந்த சேர்வலார் டேம் பகுதி. சேர்வலார் டேம் போகக்கூடிய வழியில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம காரையார் டேம் பற்றி போட்டிருக்கோம். பார்க்க நினைக்கிறவங்க பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. சேர்வலார் டேம் போகிறதுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் விற்கப்புறம் எங்கேனாலும் வந்துங்க. இங்கேருந்து நிறைய பஸ் வசதி இருக்குது. நம்ம சேர்வலார் டேம் போகலாட்டியும் சேர்வலார் டேம் போகக்கூடிய வழியில் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறைய பார்க்கலாம். முதல் கோயிலாக பார்த்தீங்கன்னா பாபநாசர் கோயில் வரும். பாபநாசர் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றில் குளிச்சோம்னா பாவம் போகும் சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. அதுக்கப்புறம் இறந்தவங்களோட அஸ்தியை பார்த்தீங்கன்னா பாபநாசர் கோயிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆற்றுல தான் கறப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். இங்கே ப்ராப்பராக செக் பண்ணி தான் அனுப்பிடுவாங்க. ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பொருளை கொண்டு போக அனுமதிக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலையணை வரும். தலையணையில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வரை நாங்கள் குளிச்சுக்கலாம் இருந்தோம். ஆனால் இப்போ முழுவதும் தடையை செய்யப்பட்ட போதே ஆக்கிட்டாங்க. அடுத்ததான் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்து அருவி வரும். இங்கேருந்து மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அருவி பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போயிருந்தது கோடை காலங்களால தண்ணி அந்தளவுக்கு வரல. தாமிரபரணி ஆறில் வருஷம் முழுக்க தண்ணி வர மாதிரியே இந்த அருவியிலும் பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க தண்ணி கொட்டும். அந்த மாதிரி அருவி தான் அகஸ்தியர் அருவி. அந்த அருவி தான் அடுத்ததாக போய்கிட்டு இருக்கோம். அருவிக்கு போகக்கூடிய வழியில் லோயர் டேம் வரும். லோயர் டேமில் தான் தமிழ்நாடு நடித்த ஆனந்த தாண்டவம் படத்தில் ஒரு சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. என்ன சார் இன்னும் வரல, வண்டியை விட்டுறேன் சார். யோ இரியா. அகஸ்தியர் அருவிக்கு திரும்பக்கூடிய வழியில் ஒரு சின்ன செக் போஸ்ட் வரும். இந்த செக் போஸ்ட் கூட பேராண்மை படத்தில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. பேராண்மை படத்தில் நிறைய சீன் பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. மழை அதிகமாக பெய்கிற டைமை தவிர மற்ற எல்லா டைமுமே அகஸ்தியர் அருவியில் குளிக்க அனுமதிப்பாங்க. நீங்கள் சொரிமுத்தையனார் கோயில் டைம்லேயே அனுமதிக்க மாட்டாங்க. வருஷம் முழுக்க இந்த அருவியில் ஏன் தண்ணி கொட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை பற்றி நான் வீடியோட பின்னாடி சொல்கிறேன். இந்த அருவியில் பார்த்தீங்கன்னா கருத்தம படத்தில் வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காட்டுங்க பாடல் காட்சி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அகஸ்தியர் அருவியில் குளிச்சுட்டு அடுத்தது நம்ம போகும்போது லோயர் டேம் அப்பர் டேம் சொல்லி ரெண்டு பகுதி வரும். இங்கே முழுக்க மின்சாரம் தயாரிப்பாங்க. முதல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா லோயர் டேம் வரும். இங்கேயுமே மின்சாரம் தயாரிப்பாங்க. இதை பற்றி நான் டீப்பாக சொல்லலை. பின்னாடி வரக்கூடிய அப்பர் டேம் பற்றி சொல்கிறேன். டேமுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்குள்ள மக்களுக்கு ஸ்கூல்லாம் கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்குள்ள மக்கள் சிலர் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா அப்பர் டேம் பகுதி போயிட்டோம். அப்பர் டேமே பார்க்குறதுக்கு மிகப்பெரிய டேம் மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா காரையார் டேம் சேர்வலார் டேம்னு வரக்கூடிய தண்ணி எவ்வளோ இங்கே தான் சேமித்து வைக்காங்க. அப்பர் டேமில் ஸ்டோர் பண்ணி வச்சு தண்ணி வச்சு மின்சாரம் தேய்ச்சிட்டு அடுத்ததான் அங்கேருந்து லோயர் டேம் போகும். லோயர் டேம்லேயும் மின்சாரம் தேய்ச்சிட்டு அடுத்தது அகஸ்தியர் அருவி போகிறனால தான் அகஸ்தியர் அருவியில் வருஷம் முழுக்க தண்ணி விழுது. அப்பர் டேமை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்தோம்னா அந்த வண்டி எடுக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேனிங் இருக்கும். இந்த டேனிங்லாம் பார்த்தீங்கன்னா நாசர் நடித்த அருவாவேல் படத்தில் அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. விமல் நடித்த ஜன்னலோரம் படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சியுமே நம்ம டேம் போகக்கூடிய வழியில் தான் எடுத்திருப்பாங்க. நம்ம போகக்கூடிய வழியில் நிறைய காட்டு விலங்குகள்லாம் இருக்கும். அதனால் போகும்போது அதிகமாக காரணம் அடிக்காதீங்க. ஏன்னா விலங்குகள் பயப்படும் சொல்லி போர்டெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோடு ரெண்டாக பிரியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா காரையார் டேம் போயிடுவோம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம ரைட் சைடு திரும்பினோம்னா சேர்வலார் டேம் போகிறோம். நம்ம என்னதான் இவ்வளோ நேரம் மலை மேலே ட்ராவல் பண்ணி வந்தாலும் சேர்வலார் டேம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சேர்வலார் டேம் பக்கத்தில் போனோடனே பார்த்தீங்கன்னா என் கண்ணில் சிங்கவால் குரங்கு பட்டுச்சு. அதிகமான சிங்கவால் குரங்கு இந்த பகுதியில் இருந்துச்சு. ஆனால் காரையார் டேம் போயிருந்தப்போ நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி குரங்குகளை பார்த்ததில்லை.
சேர்வலார் டேம் முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. இங்கே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பாலம் ஒன்று இருக்கும். இந்த பாலத்து பக்கத்தில் துணியெல்லாம் துவச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாலத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தமன்னா நடித்த ஆனந்த தாண்டவம் படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் காட்சி எடுத்துருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்குள்ள தண்ணி அந்த அளவுக்கு போகாது. இந்த சேர்வலார் டேமை பொறுத்த வரைக்கும் நாள் முழுக்க தண்ணி திறந்து விட மாட்டாங்க. மின்சாரம் எப்போலாம் தயாரிக்காங்களோ அந்த டைம் மட்டும் திறந்து விடுவாங்க. குறிப்பாக காலை டைமில் மின்சாரம் தயாரிப்பாங்க, அந்த டைம் மட்டும் திறந்து விடுவாங்க. சேர்வலார் டேமை பொறுத்த வரைக்கும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்கு இடையிலையும் மாஞ்சோலை காடுகள் பக்கத்துலேருந்து அமைஞ்சிருக்கு. அந்த பாலத்திலிருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம டேம் பக்கத்தில் போயிடலாம். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரெண்டாக பிரியும். லெஃப்ட் சைடு போனோம்னா நம்ம டேமோட மேல் பகுதி போகலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா டேமுக்கு கீழ் பகுதி தான் போக முடியும். காரையார் டேமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தண்ணி திறந்து மாட்டாங்க. காரையார் டேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி திறந்து விடுவாங்க அங்கே உள்ள மக்களுக்கும் விலங்குகளுக்காண்டி. சேர்வலார் டேமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டைமில் மட்டும் தண்ணி திறந்து விடுவாங்க. சேர்வலார் டேம் வந்து 1986 ஆண்டு கட்டியிருக்காங்க. காரையார் டேமோட ஒப்பிடும்போது சேர்வலார் டேம் வந்து கொஞ்சம் புது டேம் தான். இந்த டேம் வந்து 156 அடி உயரம் கொண்டது. இந்த டேமில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பில்டிங்லாம் இருந்தது. அந்த பில்டிங்கில் பார்த்தா பயங்கரமான தேனீகளாக இருந்தது. காரையார் டேமில் உள்ள தண்ணியை பார்த்தீங்கன்னா சுரங்க குழாய் மூலமாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு காரையார் டேமுக்கும் சேர்வலார் டேமுக்கும். சுரங்க குழாய் மூலமாக தண்ணி வந்து காரையார் டேம்லேருந்து சேர்வலார் டேம் கொண்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு இங்கேருந்து மின்சாரம் தயாரிப்பாங்க. காரையார் டேம் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து மின்சாரம் தயாரிக்க மாட்டாங்க. அதிகமான மழை பெஞ்சிருச்சு, வெள்ளம் வந்து ரொம்ப வந்துருச்சுன்னா மட்டும் அங்கே திறந்து விடுவாங்க அதிகமான தண்ணி. சேர்வலார் டேமில் அணைப்பகுதி நிறைஞ்சால் மட்டும்தான் மேலேருந்து வரக்கூடிய அந்த ஆர்கன் வழியாக தண்ணி திறந்து விடுவாங்க. மற்ற டைம் எல்லாமே மின்சாரம் அதுக்காண்டி மட்டும் தான் தண்ணி திறந்து விடுவாங்க. டேமோட மேல் பகுதிக்கு போகிறதுக்காண்டி நாங்கள் டேம் வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். அது சொன்னோம்ல லெஃப்ட் வழியாக போகணும், அந்த வழியாக போகிறோம். இந்த வழியில் உள்ள மக்கள் சொன்னாங்க இங்கே வந்து அதிகமான சிறுத்தைகள் எப்போது வருமா, ஆனால் சிறுத்தை வந்து மக்களை எதுவுமே செய்யாதான். இந்த டேமுக்கு வந்து பொதுமக்களாக யாருமே வர முடியாது. ஏன்னா இந்த டேமோட கீழ்ப்பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கார்டு போட்டிருப்பாங்க. இந்த டேமுக்கு மேல் பகுதி போகணும்னு நினச்சாங்களோ அங்கேயுமே ஒரு போலீஸ் கார்டு போட்டிருப்பாங்க. ஆக மொத்தம் பொதுமக்கள் வந்து தெரியாமல் போயிடலாம்னு நினச்சா கூட போக முடியாது. ஏன்னா ப்ராப்பராக அங்கே வந்து போலீஸ் போட்டிருக்கனால யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. காரையார் டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணியை சேர்வலார் டேம் கொண்டு வந்துடுவாங்க. சேர்வலார் டேம்லேருந்து மின்சாரம் தயாரித்து இங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் டேம் போகணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அப்பர் டேம்லேயுமே மின்சாரம் தயாரித்து லோயர் டேம்லேயும் அடுத்ததான் மின்சாரம் தயாரிப்பாங்க. ஆக மொத்தம் 3 இடத்துல மின்சாரம் தயாரிப்பாங்க. இந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணியை தயாரித்து தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் நம்ம பாபநாசம் ஆறாக ஓடும். டேமில் எந்தளவுக்கு தண்ணிங்கிறது காட்டுறதுக்காண்டி அளவுகோலில் வச்சுருந்தாங்க. டேமில் முதலெல்லாம் இருக்குது, ஆனால் சேர்வலார் டேமை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த மாதிரி விலங்குகள்லாம் கிடையாது. சேர்வலார் டேமை பொறுத்த வரைக்கும் காலையில் 5 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் மின்சாரம் தயாரிப்பாங்களாம். அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விடுவாங்க. மற்ற நேரங்களில் அந்தளவுக்கு தண்ணி திறந்து விட மாட்டாங்க. சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் திறந்து விடுவோம்னு சொன்னாங்க. அதை சுரங்கப்பாதை குழாய் மூலமாக தண்ணி காரையார் டேம்லேருந்து சேர்வலார் டேம் வர மாதிரியே சேர்வலார் டேமில் அதிகமான தண்ணி பெருகும்போது இங்கேருந்து அந்த டேமுக்கு கொண்டு போயிடுவாங்களாம். தண்ணி முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்து அதிகமாக அனுப்ப மாட்டாங்களாம். டேம்லேருந்து டேம் மாற்றிக்கிடுவாங்களாம். ரொம்ப பெருகிருச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த கண் குழாய் மூலமாக தண்ணி வந்து வெளியே அனுப்பிவிடுவாங்களாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது சேர்வலார் டேம் பகுதிக்கு வந்திருக்கீங்கன்னா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். காரையார் டேமில் இது வரைக்கும் மக்களை யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. சேர்வலார் டேம் பகுதியில் வந்து அனுமதிக்க வேண்டாம், ஏன்னா அதில் முழுக்க முழுக்க மின்சாரம் தெரிக்கனால. ஆனால் காரையார் டேமுக்கு அனுமதிக்கலாமா கூடாதாங்க பற்றி வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.